அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறது ஒரு அழகான முக்கியமான விஷயம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு கேள்விப்பட்டிருக்கோம். சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் கொண்டு வாங்கிறத கொன்றுவான்னு வாக்கு பெறண்டு சொன்னதால் அந்த மதுரை மாநகரமே தீக்கிரையாச்சுன்னு படிச்சிருக்கோம். அவ்வளோ முக்கியமானது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தகவல் தொடர்பு, தகவல் பரிமாற்றம். இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். இது அனுவோட chronicle. என்னங்க, நெக்ஸ்ட் வீக் உங்கள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் வருதே, அதுக்கு ஒரு நல்ல பட்டு புடவையாக வாங்கி கொடுங்க. தா, உன் அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு பட்டு புடவை வேணும், நாளைக்கு வாங்கிட்டு வா. இந்த 2 சென்டென்சஸும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, ஆனால் அதை சொல்கிற விதத்தில் தான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் சொன்னது குட் கம்யூனிகேஷன், சரியான தகவல் தொடர்பு. ரெண்டாவது பேட் கம்யூனிகேஷன், தவறான தகவல் தொடர்பு. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறது தானே அப்படின்னு நம்மளில் பலர் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்ல நினைக்கிற விஷயத்த வார்த்தைகளாலேயோ உடல் மொழியாலேயோ இல்லை இந்த ரெண்டின் மூலமாகவோ 100% சரியாக சொல்கிறது தாங்க. ஆனால் இங்கே 100ல் 95% பேர் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாமல் அதனாலேயே பல சிக்கல்களுக்கு ஆளாகிறாங்க, மற்றவங்களுக்கு சிக்கல்களையும் கொடுக்குறாங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ என்ன சொல்கிறோங்கிறதோட அதை சொல்கிற முறை, வே ஆஃப் ஸ்பீக்கிங், வால்யூம், பாடி லாங்குவேஜ், அதை அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். இல்லைனா அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்பட்டு அந்த உறவே அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடும். இது பெற்றோர் பிள்ளைகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஆஃபீஸ் கொலீக்ஸ்குள்ளன்னு யாராக வேணாலும் இருக்கலாம். கம்யூனிகேஷனில் இன்டர்பர்சனல், அதாவது 2 பேருக்கு இடையில இருக்கிற கம்யூனிகேஷன், அண்ட் இன்ட்ராபர்சனல், தனக்குத்தானே பேசிக்கிறது, இப்படி 2 டைப்ஸ் இருக்குது. இதில் செகண்ட் டைப் ரொம்ப மைன்யூட்டானது. அது கரெக்டாக இருந்துட்டாலே ஃபர்ஸ்ட் டைப்பும் கரெக்டாக அமைஞ்சிரும். ஆனால் அது எப்படிங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு விஷயத்த நீங்கள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க. இது கரெக்டா? இதை அவங்க சொன்னால் சரியாக புரிஞ்சுப்பாங்களா? இதில் வேறு ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வராமல் எப்படி பேசுகிறது? இந்த வார்த்தையை பேசினா அவங்க ஹர்ட் ஆவாங்களா? இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே பேசிட்டு ஒரு கிளியர் ஸ்டேட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பேச வேண்டியவங்க கிட்ட பேச வேண்டிய விஷயத்த கன்வே பண்ணுனா அந்த கான்வர்சேஷன் ஸ்வீட்டாக இருக்கும். நான் ரொம்ப ஓப்பன் டைப், மனசில் எதையும் வச்சுக்காமல் பேசிடுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது கூட சில சமயம் பிரச்சனையாகலாம். இவங்களுக்கும் இந்த இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன் தேவை. கம்யூனிகேஷனில் இருக்கிற இன்னும் 2 முக்கியமான விஷயம் மிஸ்கம்யூனிகேஷன். நம்ம சொல்கிறது ஒன்று, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம அலைப்பாயுதே படம் மாதிரி. இன்னொன்று லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், நம்ம சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லாமலே இருக்கிறது. எக்ஸாம்பிள், நம்ம இதய முரளி மாதிரி. பெரும்பாலும் பல பிரச்சனைகள் இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ்னால தான் வருது. நார்மல் கான்வர்சேஷன் இல்லாமல் ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தர்கிட்ட சொல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு சிச்சுவேஷனில் அந்த உறவே முடிஞ்சு போகிறது. நீங்கள் நினைக்கிறத நீங்கள் சொன்னாதான் மற்றவங்களுக்கு புரியும். உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து கண்டுபிடிக்க அவங்க என்ன மந்திரவாதியா? அதனால் வாய் விட்டு நல்லா சரியாக பேசி பழகுங்க. சில பேர் தான் ரொம்ப கரெக்டாக பேசுகிறதா அவங்களே நினச்சிப்பாங்க. சில பேர் தன்னை ரிசர்வ் டைப்பாக காட்டிக்கிறதா நினச்சி தேவையான பேச்சையும் குறைச்சிப்பாங்க. சில பேர் மற்றவங்க ஹர்ட் ஆகிற மாதிரியே பேசி தன்னை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு காட்டிப்பாங்க. சில பேர் தன்னோட தேவைகளை தெளிவாக கேட்க தெரியாதவங்களாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எவ்வளோ கரெக்டாக இல்லை எவ்வளோ தப்பாக இருக்குன்னு செல்ஃபாக இவாலுவேட் பண்ணி கரெக்ட் பண்ணிப்போம். கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி ரீசெண்டாக வேர்ல்டு லெவலில் எடுத்த சர்வேயில் 7 முதல் 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களில் 3ல் ஒருத்தருக்கு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. 40% குழந்தைகள் கரெக்டான கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாதனால டாக்டர்ஸ்ட அழைச்சி செல்லப்படுறாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சரியான கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டீச் பண்ணணும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேசுங்க. அவங்க யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸை கரெக்ட் பண்ணுங்கள். பேச்சின் இடையிடையே சின்ன சின்ன கொஷின்ஸ் கேளுங்க. அவங்க முன்னாடி ராங் கம்யூனிகேஷனில் ஈடுபடாதீங்க. நாளைக்கு ஒரு பெரிய கம்பெனியில், ஒரு ஸ்டேஜில், ஒரு ஃபீல்டில் உங்கள் பசங்க நிற்கிறதுக்கு இந்த குட் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், மறக்காதீங்க.
ஸோ யோசிக்கிறது, கேட்குறது, பேசுகிறது, உடல் மொழி அதாவது பாடி லாங்குவேஜ் இந்த 4ம் கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் சிடுசிடுக்கிறது, ஓவர் ரியாக்ஷன், மிஸ்கம்யூனிகேஷன், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இதெல்லாம் தேவையில்லாதது. ஸோ நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க, நிறைய பேசுங்க. உங்களை மாதிரியே நானும் என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். இன்னொரு நல்ல கான்செப்டோட நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Anu. Thank you.